ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு சிமியோன் தாத்தா, கிராண்ட்பா சிமியன். வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா 2ஆம் அத்தியாயம் 25 முதல் 35. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். மனப்பாட வசனம் லூக்கா 2ஆம் அத்தியாயம் 31-32 வசனங்கள். மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. My eyes have seen your salvation, which you have prepared in the sight of all peoples. கிறிஸ்துமஸின் மறுபக்கம் கீழ்ப்படிதலை கொண்டாடுதல் என்று தியானித்து வருகிறோம். கிறிஸ்துமஸின் நல்ல கதாபாத்திரங்கள் யாவருமே ஏதாவது ஒரு வகையிலே கீழ்ப்படிதலுக்கு மாதிரிகளாக திகழுகிறார்கள் என்று நாம் கவனித்தோம். முதலாவது, நாம் கீழ்ப்படிந்தவருடைய வரிசையிலே சகரியா தம்பதியரை குறித்து நாம் தியானித்தோம். அடுத்து நாசரேத்து நங்கை மரியாளை குறித்து தியானித்தோம். நேற்று யோசேப்பை குறித்து நாம் தியானித்தோம். இன்று நாம் சிமியோன் தாத்தாவை குறித்து நாம் தியானிக்கிறோம். கிறிஸ்துமஸ் அரிதையில் வரும் பாத்திரங்கள் பலதரப்பட்டோர், இளைஞர், முதியோர், செல்வந்தர், எளியோர், அறிவாளிகள், கல்லாதோர். சிமியோன் எருசலேமில் இருந்த ஒரு மனிதன் என்று எளிமையாக அறிமுகப்படுத்தப்படுகிறார். நீதியோடும் பக்தியோடும் ஆவியின் நிறைவோடும் வாழ்ந்து வந்த அவர் மேசியாவின் வருகையை எதிர்நோக்கி இருந்தார். அவரை குறித்த 3 வசனங்களில் ஆவியானவர் மும்முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறார். 25, 26, 27 லூக்கா 2ஆம் அத்தியாயத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இருந்தார். ஆவியானவர் அவருக்கு அறிவித்திருந்தார். ஆவியானவர் அவரை நடத்தினார். எத்தனையோ முறை சிமியோன் தாத்தா ஆலயத்துக்கு வந்திருந்தார். ஆனால் இம்முறை வந்தது தனிச்சிறப்பானது. பரிசுத்த ஆவியானவரே அந்த நேரத்தை பொருத்தமாய் அமைத்தார். அந்த வேளையில்தான் மரியாளும் யோசேப்பும் பாலகன் இயேசுவை ஆலயத்திற்குள் கொண்டு வந்திருந்தனர். ஆவியானவரின் மென்மையான ஏவுதலை சிமியோன் அல்லத்தட்டி இருந்தால் ஆண்டாண்டாய் அவர் எதிர்பார்த்ததை காண தவறி இருப்பார். நமது காரியங்களை பிரியமானவர்களை பொதுவாக முக்கியமானவை, சாதாரணமானவை என்று பிரித்து விடுகிறோம். மேஜர், மைனர் என்று பிரித்து விடுகிறோம். ஒரு வகையில் இது சரிதான். ஆனால் சிறிய காரியங்களில் தேவ நடத்துதலை பின்பற்றுவதை விட முக்கிய காரியங்களில் அவருக்கு கீழ்ப்படிவதே மேலானது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. இன்று சிறு காரியமென நாம் கணிப்பது நாளை நமது வாழ்வையே பாதிப்பதாய் மாறிவிடலாம். இறை மக்களாகிய நாம்
தவறாது ஆவியானவரின் நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் நமது விண்ணக தந்தையை பிரியப்படுத்த வேண்டும். புறப்படும் இடத்தில் 1 டிகிரி விலகிச் செல்லும் ராய்க்கற்று போய் சேர வேண்டிய இடத்தை பல கோடி மைல்கள் விட்டுவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மண்ணில் வாழும் விண்ணரசு குடிகளாகிய நமக்கு சாதாரணமான காரியம் என்று விளையாட ஒன்றுமே இல்லை. ஆவியானவரிடமிருந்து மட்டுமல்ல, வேதத்திலிருந்தும் சிமியோன் நெடுகவே வழிநடத்துதல் பெற்று வாழ்ந்து வந்தார். பாலகன் இயேசுவை கரங்களில் ஏந்தி கொண்டு கடவுளை போற்றிய அவர், ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர் என்றார். வேதத்தின் எழுத்தப்பட்ட வார்த்தையும் ஆவியானவரின் ஏவுதலான சத்தமும் நம்மை வழிநடத்தும் கடவுளின் 2 கண்கள் அல்லது 2 உதடுகள் எனலாம். ஒன்றுக்கு ஒன்று துணையானது, முரணானது அல்ல. இதை மறந்துவிட்டதாலேயே அநேகர் கேள்விக்குரிய நடத்துதல்கள் போன்ற போலியான அனுபவங்களுக்கு பலியாகிவிட்டனர். கண்மங்கிய தாத்தா பாடுவதை கேளுங்கள். இதை ஆபிரகாம் பண்டிதர், தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் அவ்வளவு அழகாக கீர்த்தனைகளை பாடி வைத்தார். தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் எனது மாமனாரின் பாட்டனார். கண்டேன் என் கண்குளிர கர்த்தனை இன்று கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி. கண்டேன் என் கண்குளிர கர்த்தனை இன்று கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி. மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. மகாபெரிய தேவனே, எல்லா வயதினரும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமக்கு கீழ்ப்படிய முடியும் என்று எங்களை உற்சாகப்படுத்துவதற்காக கிறிஸ்துமஸ் சம்பவ கதாபாத்திரங்களிலிருந்து நீர் எங்கள் முன்னால் நிறுத்துகிற முக்கியமான நபர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளிலே மற்ற எல்லா காரியங்களை விட கீழ்ப்படிதலே மேல், டு ஒபே இஸ் பெட்டர் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இந்த நாட்களின் தியானங்களை பயன்படுத்தி வருகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கீழ்ப்படிதலே நாங்கள் கவனம் செலுத்தி எங்கள் வாழ்நாளின் துவக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தோம் என்பதே எங்களை குறித்த சாட்சியாக எங்களுடைய கல்லறைகளிலே வாசகங்களாக எழுதப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சிமியோன் தாத்தாவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் அவர் மீது இருந்தார், ஆவியானவர் அவருக்கு அறிவித்திருந்தார், ஆவியானவர் அவரை நடத்தினார். எங்களுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் ஆவியின் நிறைவை பெற்று ஆவியின் சத்தத்தை கேட்டு ஆவியானவரின் நடத்துதலுக்கு நாங்கள் கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். மறுபடியுமாக இந்த நல்ல கீழ்ப்படிதலின் எடுத்துக்காட்டுகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காகவே அவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன, அவைகளை அப்பியாசிக்க உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.